தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த வரலாற்றில் எழுதுறாங்க, அவங்கள வந்து மக்கள் சாறை சாறையாக இந்த செய்தி அறிவிக்கப்பட்டுருச்சு. எல்லா கடனும் தள்ளுபடின்றதும் மக்கள் சாறை சாறையாக வந்தாங்க. அப்படி வந்து அந்த கூட்டத்தின் காரணத்தினால் அவர்களுடைய வீட்டு வாசல் படி உடைந்து போனது. எவ்வளோ மக்கள் வந்திருப்பான்னு யோசிங்க. அவங்களோட வீட்டு வாசல் படி உடைஞ்சு போனது. அப்ப எவ்வளவு கடன் கொடுத்திருப்பாங்க. கடன் கொடுப்பது நல்ல விஷயம், கடன் வாங்குவது நல்ல விஷயம் அல்ல. இதை புரிஞ்சுக்கிடணும். மார்க்க ரொம்ப தெளிவா இருக்கு. கடன் எப்போ வாங்கணும்? தேவைக்கு தான் வாங்கணும், அவசிய தேவைக்கு தான் வாங்கணும். கடன் வாங்குவது பெறுவது நல்ல விஷயம் அல்ல என்று மார்க்கம் சொன்னது. இப்ப பாருங்க, இந்த சஹாபி என்ன செஞ்சிட்டாங்க? கடன் அவ்வளவு தள்ளுபடி செய்யறாங்க. நம்ம ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருப்போம், குறிப்பிட்ட தவணையில் அவர் திருப்பி தரணும், தர முடியல, அவரால் என்ன பாடுபடுத்துவோம் நம்ம பார்க்குறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சில நபர்களை பார்த்தோம், பொது விஷயங்களை ஈடுபட்டதுனால நமக்கு தெரியுது. அவரால் திருப்பி தர முடியல, கொஞ்சம் விடுங்களேன். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, 2 மாசத்துல திருப்பி தரேன்னு சொன்னாரு, வருஷம் ஒன்ன கடந்துருச்சு தான், தர முடியலையே. இவ்வளவுக்கும் கடன் கொடுத்தவர் என்பது மிகுந்த வசதியில இருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு பெரிய வசதியை கொடுத்திருக்கிறான். இவரால் முடியல. கடைசியில் அவருடைய நெருக்கடி, ஏன்னா பெரிய ஒரு கடன், சின்ன கடன் அல்ல, பெரிய கடன் தான், லட்சக்கணக்கான பணம். கடைசியில் அவருக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இதுக்கு மேல நீங்க கடனை வச்சிட்டு இருக்கிறது நல்லதில்லை. அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்கிறாரு, எங்களுக்கும் போனை போட்டு காண்ற நேரம் எல்லாம் கேட்கிறாரு, போனை போட்டு பேசுறாரு. இதுக்கு மேலே நீங்க கடனை தாமதப்படுத்துறதுக்கு நல்லது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொல்றாரு, ஹஸ்ரத் நாங்கள் என்ன செய்யறது, எனக்கு வழி இல்லையே அப்படிங்கும்போது நான் அவருக்கு சொன்ன என்ன தெரியுமா, உங்க வீட்டை வித்துருங்கன்னு. எங்க ஊர்ல அப்படி வாழ வீட்டெல்லாம் விற்க மாட்டாங்க. இந்த ஊர் முறை எப்படியோ தெரியாது, எங்க வீட்டில் வீடுகளை விற்கிறது இல்லை, சொந்த வீடுகளில் தான் வாழ்வாங்க. பெரும்பாலும் வாடகை வீடு இருக்காது. 99.9 வாடகை வீடு இல்லை, சொந்த வீட்டில் தான் வாழ்வாங்க. வீட்டெல்லாம் விற்க மாட்டாங்க. தேவைப்பட்ட இன்னொரு வீடு கட்டுவாங்களே தவிர இந்த வீடை விற்கிறது இல்லை, பழைய வீட்டை விற்க மாட்டாங்க. இப்படிதான் வீட்டை வித்துருங்க என்ன திகைச்சு போனார். நான் சொல்றேன், நீங்க வீட்டை விற்றால் அல்லாஹ் உங்களுக்கு அழகான ஒரு வழியை காட்டுவான். நான் துஆ செய்றேன் உங்களுக்கு. இதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த எச்சரிக்கை பேணி நீங்க கடன் அடைங்க. வீட்டை வித்துட்டார். ஒரு சொந்தக்கார வீட்டில் போய் என்ன செஞ்சார், கொஞ்ச நாளைக்கு இருந்தார். அல்லாஹ் ஒரு நிலையை ஏற்படுத்தினான், கடனும் முடிஞ்சது, அவருக்கு ஏற்கனவே இருந்ததை விட அழகான இன்னொரு வீடும் சொந்தமாக அமைந்தது. அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கணும். அது இந்த பண்போடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்து மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்க, வருவாங்க. அதுதான் பண்பு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மக்தஸ் வெற்றி பெறப்படுது. பைத்துல் மக்தஸ் கிறிஸ்தவர்களினுடைய பாதிரிகளினுடைய கையில இருந்தது. அவங்க சொன்னாங்க, நாங்க சாவியை தர்றோம், ஆனா உங்க கையில தர மாட்டோம், உங்க லீடர் அமீருல் மோமினீன் இங்க வரணும், அவங்க கையில தான் நாங்க கொடுப்போம். எங்க வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குதுன்னு அவங்க விளங்குறாங்க. அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. இந்த செய்தி கிடைச்சி பைத்துல் மக்தஸினுடைய சாவியை பெறுவதற்காக மதீனா ஷரீஃபிலிருந்து புறப்பட்டு பலஸ்தீனை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. வர்ற வழியில் எல்லாம் மக்கள் அவர்களுக்கு மரியாதையும் சங்கையான வரவேற்பும் தர்றாங்க. யாரு? நான் முஸ்லிம்ஸ். ஏன்னா அந்த பகுதியில் முஸ்லிம்கள் கைப்பற்றியதற்கு பிறகு அந்த பகுதி வளர்ச்சி அடைந்தது. அந்த மக்களிடையே இருந்த அநியாயமான அதிகாரிகள் அகற்றப்பட்டார்கள். நீதியான அதிகாரிகள், அவங்க எந்த மதத்தை மார்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நேர்மையான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். மக்களினுடைய பொருளாதாரம் வளர்ந்தது. இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. எப்படிப்பட்ட ஒரு தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று பிற மதத்தவர்கள் நினைச்சாங்க.